தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் 2 நாட்களுக்கு முன்பாக சீமான் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசியிருக்கிறார். பாரதி பிறந்தநாள் விழாவில் பேசினவர், எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிடத்தை நீங்கள் கட்டினீர்களோ அந்த பிராமண கடப்பாறையை கொண்டே பாழடைந்து போன திராவிடத்தை நான் நொறுக்குகிறேன் பார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமாக பார்க்க என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். தமிழில் தானே பேசியிருக்காரு. ஆமாம். இதுக்கு என்ன விளக்கம்னு நீங்கள் தான் சொல்லணும். பெரிய தத்துவம் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. என்ன சொல்ல வந்தார சொல்லுங்கள். பிராமணியத்தை வச்சே நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த காலத்துலேருந்து அதுதான் நடந்துட்டு இருக்குது. திருஞான சம்பந்தங்கிற பிராமணன் தான் சனாதனத்தை கொண்டு வரத்துக்கு உள்ள முயற்சி பண்ணான். சமணர்களை கடவுளை ஏற்றினான். சமணனாக இருந்த மகேந்தர் பல்லவன் சைவனாக்கினான். அப்பர் மாற்றினார். இதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்றைக்கி அந்த பிராமண மதம் இருக்குதா? பிராமணமா இந்து மதம் நீ சொல்கிற, இந்து மதங்கிற பேரை கொடுத்தவன் யார்? வெள்ளைக்காரன் கொடுத்தான். அதை வச்சுக்கிட்டு தான் நான் வெக்காய் கட்டு போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒரிஜினல் பேர் என்ன? அதுக்கு பேர் பிரம்மனிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள். அந்த பிராமண மதம் தான் சனாதன மதம். அந்த பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, விழாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய பிராமண மதத்தினுடைய முழுமுதற் கடவுளாக பிரம்மனுக்கு விழாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி அது அன்னைக்கு தோற்று போனது தான். தீபாவளிங்கிறது சமணர்கள் பண்டிகை தான். நீ கங்கா ஸ்நானம் ஆச்சா நீ கொண்டாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. ஐராவதங்கிற பௌத்த மத சின்னமான ஐராவதங்கிற யானையை தான் நீ விநாயகர்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு, முழு முதற் கடவுள் கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. உன்னுடைய பிராமணியத்தை வச்சு தானே உன் பிராமண மதமே காலியாச்சு. இது யார் சொல்றீங்க? சீமான். அவருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் அவருக்கெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் நாடு முழுவதும் இன்னைக்கு அவங்க பறந்து விரிந்து அவர்களுடைய அதிகாரம் தானே இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கட்டுமே. என்ன நடக்குது? தீபாவளி பண்டிகை யாருடைய பண்டிகை? மகாவீர ஜெயந்தி. அவருடைய இறந்த நாளை கங்கா அதிகாலையில் எழுந்து தீபம் ஏற்றி கொண்டாடுறாங்க. அதை தான் இது பண்ணுறீங்க. விநாயகர் சதுர்த்தி விழாவை பெருசாக கொண்டாடுறீங்க. ஐராவதங்கிற யானை அதைத்தான் உங்களுடைய கோயில்கள் எல்லாம் முழு முதற் கடவுளாக எடுப்பில் நீங்கள் கும்பிடுறது விநாயகரை தான் கும்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு என்ன அர்த்தம் இருக்குது? நீ மாறிக்கிட்ட, நீ தான் மாறிக்கிட்டு வந்திருக்கீங்களோ. நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய தேவை என்ன? அது அவரை தான் கேட்கணும். அவருக்கு எதோ போட்டு ஆரியம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆரியத்தை தான் காலங்காலமாக நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். ஆமாம். அதை நான் இங்கே நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி நாட்டுட்டுமே. யார் வேணாங்கிற? ஆரியம் எங்கே இருக்குதுன்றது அவர் தான் நிலைநாட்டணும். பாரதியார்னு சொல்கிறாரு. பாரதியார் ஒரு பிராமணர் தான். அவர் என்ன எழுதினார் தெரியுமில்ல? சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான். பாரதியார். பார்ப்பானை ஐயர் வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சு, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சுன்னு எழுதினார். அக்ரகாரத்தில் கழுதையை வாழ்த்தினார். ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவனுக்கு பூணூல் போட்டு அவனை பிராமணன் பண்ணார். அந்த பாரதியார் தான் நீ இது பண்ணிட்டு இருக்கிற. சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான் எழுதின பாரதி. 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகள் பல்லாயிரம் வேதம், இது அறிவொன்றே தெய்வம் என்பதை காண்பீரோ அப்படின்னு எழுதுனது பாரதி. ஆனால் பாரதியோனுடைய புகழை திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக மறைக்கிறது. பாரதியோட புகழை நான் பாகிஸ்தானில் போயும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அங்கே தான் போகணும். அங்கே தான் போய் பேச. பாகிஸ்தானில் போய் பேச வேண்டியதான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கை விட்டுட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது சரி பாரதியாரை பிடிச்சி ஏதாவது பேச்சு ஏதாவது நடத்தலாம். பாரதியாரை பேசுகிறது மூலமாக இப்போ திராவிடத்தை எதிர்க்கிறது மூலமாக இந்துத்துவ
சக்திகளை ஆதரிக்கிறது மூலமாக இங்கே அவருடைய ஓட்டு வங்கி காலியாகும் அப்படிங்கிறது தெரியாது அவருக்கு. தெரியலையே, அவருக்கு ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியலையே. 8% மேல 8.5% டெபாசிட்டே வாங்கலையே. 8.5% வாக்கு அதான் 8% பெற்றிருக்கிறாரே. 8 காந்தராஜுக்கு 10% இருக்குது. ஒரு தேர்தலையாவது டெபாசிட் வாங்கியிருக்காரு அவரு. நீங்க இல்லைன்னா அவர் ஏதுங்க? மீடியா இல்லைன்னா ஏது அவர்? இன்னைக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் மிச்சம் மீதியும் போயிடுச்சு. நினச்சதுக்கெல்லாம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், அவரை ஞாபகப்படுத்தி மறுபடியும் சீமான் ஒரு ஆள் இருக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 3-4 மாதமாக விஜய் வந்ததுக்கு பிறகு அவரை பற்றி பேச்சே காணும், யாருக்கிட்டையும் பேச்சே இல்லை. அவர் என்ன பண்ணுவார் பாவம், பொழப்பு ஓடணும். சீமானுடைய பேச்சை வந்து அப்படி உதாசீனப்படுத்த முடியுமா சார்? இப்போ வச்சுங்க, நீங்கள் எவ்வளவு தான் நீங்களும் தானே தூக்கி விட்டு பார்த்தீங்க. என்ன ஆச்சு அவருக்கு கதை? இன்னைக்கு ஒரு டெபாசிட் வாங்கினதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? எது சேர்ந்தா புட்டின் வந்து இன்னைக்கு பேசினார், அதை பற்றி சீமானுடைய கருத்து என்ன தெரியுமா அப்படின்னுலாம் கேட்டீங்கல்ல, அந்த அளவுக்கு தூக்கி இது பண்ணீங்கல்ல. என்ன பண்ணிட்டு முடிஞ்சது அவரை? காந்தராஜுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? காந்தராஜ் எலெக்ஷனில் நிற்கல, இவர் நின்று இருக்காரு. ஆனால் சீமான் விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் பாராட்டுவேன். டெபாசிட் கிடைக்குதோ, ஒரு ஓட்டு விழுதோ, ஒரு ஒத்த ஓட்டு கூட விழுன்னா கூட பரவாயில்ல, எலெக்ஷன் நிற்பார். அந்த அது நான் வந்து அவரை அந்த வகையில் அவரை நான் பாராட்டுவேன். வரக்கூடிய 20ஆம் தேதி திருச்சியில் இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க, நாம் தமிழர் கட்சி. அதில் பாரதியை போற்றுவோம், பாரதிர போற்றுவோம் அப்படிங்கிறது அந்த இதனுடைய தலைப்பு. அந்த பேனரில் போட்டிருக்கிறது தத்துவ பாட்டன் பாரதி, சாதிவரி ஐயா ஈவேரா அப்படின்னு சொல்லி வாசகம் வந்து போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி பரவாயில்ல. ஏன் ஈவேரா சாதி வெறியோட வந்து இங்கே செயல்பட்டாரா? அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஈவேராவை பற்றி சீமானுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை சீமான் செய்கிறாரே, அவர்களுக்கு வரலாறு தெரியாதே. வரலாறு தெரியாது. நீங்கள் இப்போ உங்கள் மீடியாக்கள் வந்து ஒரு வருஷமாக விடாமல் கொடுத்தீங்க. சீமானை எந்த அளவு தூக்கிட்டீங்க, கொண்டு வந்து இளைஞர்கள் வந்து நிறுத்திட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த 2 வருஷமாக சீமானுக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? ஒவ்வொரு மீடியாவும் சீமான் 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 போட்டு உயிரை எடுத்தீங்க. விஜய்னு ஒரு ஆள் வந்த உடனே அப்படியே பொத்துன்னு தூக்கி இந்த பால்னு தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க. உங்களை நம்பினா அவ்வளோதான். சீமானுக்கு போது புத்தியில் பட்டுருச்சு தான் பரவாயில்ல. சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லாத எங்கே போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் காலாவதி ஆகி போயிடுச்சு, அவர் கதை முடிஞ்சு போச்சு. அவருக்கு டெபாசிட்டும் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. 8% இருக்குது, 10% இருக்குதுன்னு சொல்லி கதை சொல்லி ஏதோ அவரை காப்பாற்றுறது முயற்சி பண்ணிட்டு இன்றைக்கி மீடியாக்கள் பூரா காலவாரி விட்டு போயிட்டீங்க, விஜய் பின்னாடி போயிட்டீங்க. அப்படி இருக்கிறப்பட்ட ஒரு ஆள் வந்து பெரியாரை பற்றி பேச வேற வழியில் பாருங்க. பெரியாரை பேச வேண்டிய தேவை என்ன சார்? தமிழ்நாட்டில் வேற யாரை பற்றி பேச முடியும்? யார் எவன் கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பேசி தான் அவன் கட்சி ஆரம்பிச்சாகணும், நடந்தே ஆகணும். ஆனால் இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் கூட பெரியாரை பெருமையாக பேசி தான் தன்னுடைய கட்சி அவ்வளோதான் பேசுகிறாரு. திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களை வச்சு தான் நீங்கள் வந்து அரசியல் நடத்தி ஆகணும். சும்மா அவர் எடுத்து வித்தியாசப்படுத்தி காட்டுக்கிறதுக்காக பேசுகிறார் அவர். பெரியார் ஜாதி உயிர், ஆமாம் ஜாதி உயிர் பிடிச்சவர் தான். பிராமணர் இல்லாதவர்கள் நல்லா இருக்கணுங்கிற ஜாதி உயிரி பிடிச்சவர் தான் பெரியார். அதில் என்ன போய் இருக்குது? கரெக்ட் தான். தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னாலேயே வந்து பெரியார் பேசிட்டாரு. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அது ஒட்டுமொத்தமாகவே வந்து இங்கே திராவிட அமைப்புகள், திராவிட கட்சிகள் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை செய்ய சொல்லுங்க. இவருக்கு தான் 8% ஓட்டு இருக்குது. 93% ஓட்டு இல்லைன்னு அர்த்தம். 8% தான் இருக்குது, 93% எழுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த விளக்கத்தை கொடுங்கள. இவர் தான் 8% இருக்குது. 8%, 1 2 இல்லை, 8%. தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டியது தானே. இளைஞர்கள் பூரா அவங்க பின்னாடி தானே இருக்காங்க உங்கள் கணக்கு பிரகாரம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பூரா அவர் பின்னாடி, சீமான் பின்னாடி தானே இருக்காங்க. தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டியது தானே. சமீபத்தில் சென்னையில் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமான் பார்த்ததாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்
பிராமணர்களை உயர்த்தியும் திராவிடத்தை வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதையும் நம்ம இயல்பாக நடக்கக்கூடிய விஷயமாக நினைக்க முடியுமா? இதனுடைய பின்னணியில் பாஜக மாதிரியான கட்சிகள் மீடியா எத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக. திராவிட இயக்கத்தை விட்டு ஏதாவது வெளியில் வர முடிஞ்சுதா உங்களால்? அவ்வளோதான். 1920ஆம் ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரையிலும் தென்னாட்டு அரசியலில் வந்து திராவிட இயக்கங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் பேசவே முடியாது. அவ்வளோதான். இதெல்லாம் நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம். அவ்வளோதான். ஆனால் இதனுடைய பலனை அறுவடை செய்ய போகிறது வந்து பாஜக தானே. இப்படி திராவிட எதிர்ப்பு இங்கே பேசுகிறது மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி நடக்குதா? ஆட்சி நடக்கலை. ஆனால் அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரியான இடங்கள்ல ஒரு சரி, பிரச்சனை. திருப்பரங்குன்றத்தில் என்ன ஆச்சு? திருப்பரங்குன்றத்தில் என்ன ஆச்சு சொல்லுங்கள். அங்கே மதுரை பற்றி எரியுதா? அப்படியே அது அந்த தர்கா இடிச்சு விழுந்துருச்சா கீழே? அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் ஊரை விட்டு ஓடிட்டாங்களா? என்னாச்சு திருப்பரங்குன்றம்? திருப்பி 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 பேசிக்கிட்டு இருக்கீங்களே. திருப்பரங்குன்றத்தில் என்னாச்சு நீங்களா தயவுசெய்து சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை எழாத அளவில் திமுக அரசு வந்து கடுமையான அது தெரியாது. என்ன பிரச்சனை வந்தது அது சொல்லுங்க முதல்ல. மலையில் தீபம் ஏற்றுறது ஏற்றுனாங்களா? இல்லை. அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லை? வழக்கமான இடத்துல தான் தீபம். அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லை? ஆனால் ஒரு நீங்கள் வந்து அச்சுறுத்தல் இப்படி எல்லாம் சொல்லி திராவிடத்துக்கு ஏதோ பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு கணக்காட்ட பார்க்குறீங்க. பாவமாக இருக்குது. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. கொஞ்சமாவது பாருங்க. போன தேர்தலையும் அதை ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த தேர்தலில் ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. அடிபட்டு போச்சு. அந்த ஆஃபீஸர் என்ன சொன்னார்? தெய்வம் ஏற்றுவேன், என்ன பண்ணிடுவோம் பார்க்கலாம். அப்படி நீ ஏற்றி பாரு, ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்னார் அந்த அதிகாரி. வாய மூடிட்டு ஓடி போட்டான். 2 அடி தான். 30 அடி 2 விழுந்தது. சங்கியா எங்கே போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? கோர்ட்டில் போய் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஜட்ஜையே கையில் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. என்ன கிழிக்க முடிஞ்சுது உங்களால்? அவ்வளோதான். உங்களுடைய அருமையான நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி.